ஹலோ மக்களே, இன்றைக்கி உலக புகழ்பெற்ற மலேசியாவில் இருக்கிற முருகன் கோவில் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் பார்க்கலாமா? மலேசியாவோட தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் வடக்கே இருக்கிற உலக புகழ்பெற்ற 10 மலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்தியாவிற்கு வெளியே அமைஞ்சுள்ள மிக முக்கியமான முருகன் கோவிலாகும். இந்த கோவில் சுண்ணாம்பு பாறை கற்களால் ஆன மலையில் 1891ஆம் ஆண்டு பிரபல வர்த்தகரான கே. தம்புசாமி பிள்ளையால் உருவாக்கப்பட்டிருக்கு. குகையோட நுழைவாயில் வடிவம் வேல் வடிவத்தில் அமைஞ்சிருந்ததுனால இந்த தலம் சிறப்பு பெற்றது. மலாயா காலத்தில் பிரபல வர்த்தகராகவும் சுரங்க உரிமையாளராகவும் இருந்த தம்புசாமி பிள்ளை தான் இந்த குகையை கண்டறிஞ்சிருக்காரு. இந்த குகையோட அமைப்பு முருகனோட வேல் ஆயுதத்தை ஒத்த வடிவத்தில் இருந்ததால் இங்கே முருகப்பெருமானை தான் வழிபடணும்னு முடிவு செஞ்சுருக்காரு. உலக புகழ்பெற்ற முருகன் சிலை உயரம் 10 மலை அடிவாரத்தில் கம்பீரமாக நிற்கும் உலக புகழ்பெற்ற ராட்சசமான ஒரு முருகன் சிலை 42.7 மீட்டர், அதாவது 140 அடி உயரம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாபெரும் சிலை மலேசிய தமிழர்களால் உருவாக்கப்பட்டு கட்டுவதற்கு 3 ஆண்டுகளும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 2006ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவிற்கு முன்னாடி தான் இது திறக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் மொத்தம் 272 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த கோவிலில் தைப்பூச திருவிழா தான் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது. மலேசிய தமிழர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இங்கே தைப்பூச திருவிழாவுக்கு அதிகமாக வர்றாங்க. இந்த கோவில் அப்புறம் முருகர் சிலை பற்றின விவரங்கள் அடுத்த வீடியோவில் கண்டினியூ ஆகும். ஓகே மக்களே, உங்களுக்கு பிடிச்ச கோவிலை பற்றின ஹிஸ்ட்ரிஸும் திருவிழாக்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டடா.